வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ கார்த்திக் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு மாற்றத்தை நோக்கி நகரும் மகரம். மகர ராசி என்பர்கள் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக 7.5 சனியோட கடுமையான தாக்கத்தை அனுபவித்து வராங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து, லக்னத்தை பொறுத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி வலுவான தசாபுத்தி, யோகாதிபதி தசாபுத்தியாக இருந்ததுன்னா பலன்களில் மாற்றங்களும் அது தாங்கக்கூடிய சக்தியும் இருக்குது. ஒரு சிலருக்கு 6-8 அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, லக்னத்திற்கு சாதகம் இல்லாத தசாபுத்தி நடக்கும்போது அந்த ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப கடுமையான பலன்களை கடந்த காலங்களில் அனுபவித்து வந்திருக்காங்க. என்னதான் சனி பகவான் ராசியின் அதிபதியே ஆனாலும் அவர் நீதிமான். ஒவ்வொருத்தரும் அவரவர் செய்த கர்ம பலன்களுக்கேற்ப தன்னுடைய கோச்சார பயிற்சியில் வாழ்க்கையை பற்றிய படிப்பினையை அவர் கொடுத்து விட்டு தான் போகிறாரு. 7.5 சனியால் கடந்த காலங்களில் இந்த மகர ராசி என்பர்கள் பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியை கடுமையாக அனுபவிச்சிருக்காங்க. விரயசனி ஆரம்பிக்கும் போதே தேவையில்லாத அனாவசிய விரயங்கள், செலவுகளை உண்டு பண்ணி கையிருப்பு கரைதல், தொழில் வியாபாரங்களில் எதிர்பார்த்த உயர்வு இல்லாமல் அனாவசிய கடன் வாங்கிறது, இது போன்ற விஷயங்களை உண்டு பண்ணுறாரு. ஒரு சிலர் வியாபாரம் விருத்தி பண்ணுறன்றதும் தெரியாத தொழிலை தொடங்கி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் நஷ்டத்தை அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. உத்தியோக விஷயங்களில் பார்த்தோம்னா வேலை நெருக்கடி, ஒரு சிலர் வேலையை அவசரப்பட்டு விட்டுடுறாங்க. இதனால் வருமானம் பாதிக்கப்படுது. குடும்ப சூழ்நிலையால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகிருக்கு. மறுபடியும் அடுத்த வேலை கிடைக்கக்கூடாத சூழ்நிலை உருவாகுது. இந்த வேலை கிடைக்காததால் இந்த பொருளாதார நெருக்கடி அதிகமாகுது. இதனால் நகை கடன் அடமானம் வைக்கிறாங்க, வட்டிக்கு வட்டி கட்டுறது, கிரெடிட் கார்டால் அவதி. ஏன்னா பொருளாதார ரீதியான மந்தமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஜென்மசனியால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு அமைதியை பாதிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பிரிவு, ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுறது, உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை குறைஞ்சிருக்கும், அடுத்தவர்களை நம்பி ஏமாந்தது அதிகம், தனக்கு தேவையில்லாத பிரச்சனையால் அதில் தலையிட்டு அதனால் பாதிப்பு உண்டாகிறது. ஒரு சிலருக்கு ஜாமீன் போன்ற விஷயங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, தனக்குரிய பங்கு கிடைக்காமல் இருக்கிறது, வீடு விஸ்தரிக்கிறது, வீட்டில் மேலே ஒரு புதுசாக ஒரு ரூம் போடலான்னு போட்டு, இல்லை புதிதாக வீடு கட்டுறவங்க அந்த பணியெலாம் முடியாமல் இருக்கிறது, அதற்கு தேவையான பொருளாதார உதவி கிடைக்காமல் இருக்கிறது, வாடகை பிரச்சனை, லீஸ் பிரச்சனை, ஒரு வீடு விட்டு ஒரு வீடு அடிக்கடி மாறுறது, பிடிக்காத இடமாற்றம், இது மாதிரி சாதகமற்ற பலன்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. இளைஞர்கள்னால் வேலை கிடைக்காத சூழல், படித்து முடிச்சு வேலையே கிடைக்காத சூழல், கூட பழகியவர்களால் துரோகம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் உண்டாகியிருக்கும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களால் பிரச்சனை, வண்டியால் பராமரிப்பு செலவு, ஒரு சிலருக்கு அடிபட்டு விபத்து, நடக்க முடியாமல் போகிறது, காலில் அடிபடுறது, ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன், இது போன்ற சூழலும், உடல் நலம் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் ஏற்பட்டு மன அழுத்தத்தை இந்த ஜென்மசனியில் மன அழுத்தம், மன உளைச்சலை மகர ராசி என்பர்கள் அவதிப்பட்டு வராங்க. அடுத்த கட்ட நிலையை நோக்கி நகராமல் ஒரே இடத்துல லைஃப் நகராமலே இருந்திருக்கும். முன்னேற்றத்திற்கான வழிகளில் தடைகளும் தாமதங்களும் ஃபெயிலியரும் உண்டாகிருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட இன்னல்களை அனுபவித்து வந்த மகர ராசி என்பர்களுக்கு 7.5 சனியோட இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்காங்க. இப்போ 7.5 சனி எப்போ முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா மார்ச் 6, 2026 தான் முடிகிறார். கிட்டத்தட்ட இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ இன்னும் 1.5 வருஷம் இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். சனி பகவான் இறுதி கட்டத்தை வந்திருக்கார். 7.5 சனியோட இறுதி கட்டத்தில் வரும்போது 7.5 சனியால் தனக்கு கொடுத்த இன்னல்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். அவர் விட்டு விலகும்போது பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துட்டு தான் போவார். இது வரைக்கும் தான் கொடுத்த பலன்களுக்கு மாற்றான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். தன்னுடைய கடுமையை பெரிய அளவுக்கு குறைச்சிருப்பார். இனி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள் மாற்றத்திற்கான முயற்சிகளை தொடங்கலாம். வரும் வாய்ப்புகளை கடந்த கால அனுபவங்களை கொண்டு கையாளலாம்.
அனைத்துமே சாதகமாக முடிவதற்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லாத அவதிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கணும். நீண்ட கால கடன் தொந்தரவுகள், இந்த பிரச்சனை, நெருக்கடிகள், இந்த கடனால் ஏற்பட்ட சுமை, நெருக்கடிகள் இதெல்லாம் குறையறதுக்கான வழிகள் உருவாகும். ஒரே நேரத்தில் அப்படியே அடைச்சிட முடியாது. அது எப்படி கட்ட முடியும், எப்படி பண்ண முடியுன்றது இல்லாமல் இப்போ அதற்கான வழிகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீடு வாகன பிரச்சனை, சொத்து பிரச்சனை போன்றவற்றில் சுமூக சூழல் உருவாகும். வாழ்க்கையில் 7.5 சனி கொடுத்த படிப்பினையை துணையாக கொண்டு அடுத்து தொடங்கும் புது விஷயங்களில் மற்றும் புது முயற்சிகளில் கடந்த கால அனுபவங்களை படிப்பினையாக எடுத்துக்கணும். முன்னாடி ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு புது முயற்சிகளில் கவனத்துடன் இறங்கி பிரகாசமான தொடக்கத்திற்கு ஆரம்பமாக இந்த காலகட்டம் அமையும். மேலும் இதோட காலபைரவர் மற்றும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இயலாதவங்க, அடிப்பட்டவங்க, உடல் ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் உதவுவதன் மூலம் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை சனி பகவான் கொடுப்பார். இந்த 7.5 சனியோட இறுதி காலம் உங்கள் மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.